வணக்கம். பிஎம் மணி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஎம் மணி சேனலில் இருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. 10க்கு 1 ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் 5 நாட்கள் பேக் டு பேக் ஆஃபர் சர்க்கியூட். இந்த மல்டிபேக்கர் நிறுவனத்தின் பங்குகளை விளம்பரதாரர்கள் வாங்குகிறார்கள். பங்குகள் ஒவ்வொன்றும் ரூபாய் 80க்குள் கிடைக்கும். 1983 இணைக்கப்பட்ட விஸ்கோ ட்ரேட் அசோசியேட்ஸ் லிமிடெட் கடன்களை வாங்குவதோடு பங்குகளில் முதலீடு மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள வங்கி அல்லாத நிதி நிறுவனமாகும். நான் பேங்கிங் ஃபைனான்சியல் செக்டர் செயல்படுகிறது. இந்த இந்திய நிறுவனங்களில் வழங்கப்பட்ட அல்லது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பங்குகள் கடனீட்டு பத்திரங்கள் மற்றும் பிற பத்திரங்களில் முதலீடு செய்வதிலும் வாங்குவதிலும் தான் நிறுவனத்தின் முதன்மை கவனமாக உள்ளது. கூடுதலாக விஸ்கோ ட்ரேட் அசோசியேட்ஸ் லிமிடெட் நிலம், கட்டிடங்கள், எந்திரங்கள், ஆலைகள், பங்குகள், கடனீட்டு பத்திரங்கள், அரசாங்க பத்திரங்கள் மற்றும் காப்பீட்டு கொள்கைகள் போன்ற பல்வேறு சொத்துக்களுக்கும் எதிராக பாதுகாக்கப்பட்ட குறுகிய கால மற்றும் நீண்ட கால கடன்கள் உட்பட்ட நிதி தீர்வுகளை வழங்குகிறது. இந்த மாறுபட்ட சேவைகள் தனிப்பட்ட கடன் வாங்குபவர்கள் மற்றும் நிதி உதவியை நாடும் நபர்களின் சங்கங்கள் ஆகிய இரண்டிற்கும் உதவுகிறது. ஜூன் மாதத்தில் விஸ்கோ ட்ரேட் அசோசியேட்ஸ் லிமிடெட் அதன் 3 விளம்பரதாரர்களால் குறிப்பிடத்தக்க பங்குகளை வாங்கியது. நிகிதா கோயாங்கோ, ராஜ் கோயாங்கோ மற்றும் ராஷி கோயாங்கோ ஆகியோர் முறையே 21,000, 26,000 மற்றும் 5,000 பங்குகளை ரூபாய் 95 கோடி மதிப்பில் வாங்கியுள்ளனர். வெள்ளிக்கிழமை விஸ்கோ ட்ரேட் அசோசியேட்ஸ் லிமிடெட் பங்குகள் 2% உயர்ந்து ஒரு பங்குக்கு ரூபாய் 70.56 இருந்தது. ஒரு பங்கு ரூபாய் 71.97 இருந்தது. தற்போதைய சந்தை மூலதனம் ரூபாய் 172.82 கோடியாக உள்ளது. கடந்த ஆண்டில் இந்த பங்கு 275% வருமானத்தை அளித்துள்ளது. நிறுவனத்தின் ஆண்டு செயல்திறன் படி 78 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 211 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. இது 172% லாபத்தை பிரதிபலிக்கிறது. நிறுவனத்தின் செயல்பாட்டு லாபம் 21% செயல்பாட்டு லாபத்துடன் ரூபாய் 45 கோடியாக உள்ளது. இந்த நிறுவனத்தின் நிகர லாபம் ரூபாய் 10 கோடியுடன் ஒப்பிடுகையில் ரூபாய் 33 கோடி. முதல் காலாண்டில் முடிவுகளின்படி நிறுவனம் செயல்பாட்டின் மூலம் ரூபாய் 37.31 கோடி வருவாய் ஈட்டியது. இது ரூபாய் 28.18 கோடி வருவாயுடன் ஒப்பிடுகையில் இது ஆண்டு அடிப்படையில் 32.40% வளர்ச்சியை குறிக்கிறது. 8.82 கோடி நிகர நஷ்டத்துடன் ஒப்பிடுகையில் 24ஆம் நிதியாண்டில் முதல் குவார்ட்டரில் நிறுவனம் 5.27 கோடி நிகர லாபத்தை பதிவு செய்தது. கட்டுரை தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் முதலீட்டு ஆலோசனைக்காக அல்ல. இந்த கட்டுரையை இந்த விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது ஒரு தகவல் இன்ஃபர்மேஷனுக்காக தான் கொடுக்குறோம். இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணலை. உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி விவரம் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய நிதி ஆலோசகர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அவருடைய ஆலோசனை பிரகாரமும் உங்கள் சுய விருப்பத்தின் பிரகாரமும் வாங்கணுன்னா வாங்கலாம். இது எல்லாமே உங்களுடைய சுய விருப்பம்தான். ஓகேங்களா? இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. இந்த சேனலை பிடிச்சி இந்த மாதிரி மணி சம்மந்தமாக
கடன் சம்பந்தமாக, முதலீடு சம்பந்தமாக பல விஷயங்களை இந்த நம்ம பிஎம் மணி சேனலில் சொல்லிட்டு வரோம், பதிவு பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் நீங்கள் கேள்வி கேளுங்க. அதை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம். தெரியினாலும் கேட்டு உங்களுக்கு விவரம் கொடுக்குறோம். இது போன்ற செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் பிஎம் மணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கூடவே ஆல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம். Thank you.